ஹலோ ஹலோ, சீக்கிரம் வாடா. வாங்கடா, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? நான் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன், அப்புறமேட்டு கால் பண்ணலாமா? மச்சான் ஃப்ரிட்ஜில் கோக்கு இருக்காடா? யாரா மச்சான்? சுவாதி உன் ஃபோட்டோ கலெக்ட் பண்ணியிருக்கா? டேய் மச்சான் ப்ளீஸ்டா, லேப்டாப் பூரா நான் சாட் பண்ணணும். ஒரே நிமிஷம் போயிடோட லாக் அவுட் பண்ணிட்டு அதுக்காக சொல்கிறேன். சர்ரா, ஒரே நிமிஷம் லாக் அவுட் பண்ணா நீ வாங்கிக்க. ஒரே நிமிஷம் போச்சுக்கா. டேய் நேத்து பார்த்த பொண்ணெல்லாம் அவன் லவர்னு சொல்லிட்டு இருக்கான்டா. உனக்கு யார் லவர் இல்லையாடா? யார் சொன்னா? தேவத ஏஞ்சல். ரொம்ப பழசா இருக்குல்ல? லாரன் கேட்டோட ஃபால் இன் லவ் அந்த நாவல் படிச்சிருக்கியாடா? அதில் வர ஏஞ்சல் மாதிரி இருப்பா. அவளை என்னைக்கு நான் பார்த்தனோ அன்னையிலேருந்து என் லைஃப் எல்லாமே அவள் தான் நான் முடிவு பண்ணிட்டேன்டா. அவளுக்காக நான் ஒரு லவ் லெட்டர் எழுதினேன். பட் இது வரைக்கும் நான் கொடுக்கல. அவளை கொடுப்பேன் ஒரு நாள். நான் அவளை பார்ப்பேன், ஆனால் கண்டிப்பாக அவளை கொடுப்பேன்டா. அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லவே இல்லை. இதுக்கு தான் ஹாஸ்டல் போனியாடா நீ? அந்த 2 வருஷத்துல இவ்வளவு வேலை பண்ணிட்டியடா. சண்டே போகிறோம், ட்ரீட் வைக்கிற, ஜஸ்ட் ஃபார் ஃபன். டேய் காசு இல்லடா, நீ பாட்டுக்கு சண்டே போகலானா எப்படி போகிறது? அவன் நேம் சந்தியாடா. கிறிஸ்டின் காலேஜ் தான் நாங்கள் 12th ஒன்றா படித்தோம். எனக்குன்னு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணுனா அவள் தான். உன் நல்ல மனசுக்கு அவள் உனக்கு தான்டா. நான் வரலடா, எனக்கு வேலை இருக்குடா. என்னடா புதுசாக சொல்கிற வரல கிடலன்னு? அன்னைக்கு அவங்க வீட்டில் வச்சு சீரப்பெல்லாம் பண்ண, இப்போ திடீர்னு வரலன்னு என்ன அர்த்தம்? ஐ நோ ஹூ ஆம் ஐ, க்ளோஸ் த ஃப்ரெண்ட். என்ன மச்சான் இப்படி இருக்கான்? ஹாய். என்னடா இவன் எப்படி இருக்கான்? இவனுக்கு எந்த டைமில் பிள்ளைகளையும் பார்த்து ஃபேனால் ஒளி போடுற விவஸ்தையே இல்லடா இவனுக்கு. சண்டே வந்தாச்சு. செம்மையா இருக்குடா. எப்படி அந்த பிளேஸ் இருக்கு? சான்ஸே இல்லை மச்சான். இங்கே மட்டும் உங்கள் ஆள் வந்தால் சூப்பராக இருக்குங்களா? ஏன்டா காமெடி பண்ணுற? அதங்கடா இங்கே வர போகணும். வீட்டில் வரும் மச்சான், வரண்டா அந்த பிள்ளை. அதெல்லாம் எங்கடா இங்கே வர போகுது? சொல்கிறேன்ல வருமுண்டு. மச்சான் அங்கே வர ஃபிகர் உன் ஆளாக இருந்தால் என்னென்ன மச்சான் பண்ணுவேன்? ஏன்டா காமெடி பண்ணுற? அவளாவது இங்கே வர்றாது. டேய் மச்சான், டேய் டேய் இந்த பொண்ணு தான்டா. டேய் இந்த பொண்ணு தான் மச்சான். டேய் ஏன் சொல்றா மச்சான்? இவதான்டா. இவதான். டேய் மச்சான் இவதான் சொன்னேன்டா, இவதான்டா. ஏய் இங்க வாடி, இந்த பூ பறிக்கலாமா? டேய் மச்சான் இப்ப பாரு, இப்ப நான் போனோன்னே எப்படி என்ன பார்த்தோன்னே ஹேப்பியாரா எப்படி ஷாக்காரான்னு மட்டும் பாரு. வாங்கடா. இந்த மொட்டை பறிக்கிறத விட செடியில விரியறதாண்டி அழகு. ஃபிகர் செம்மையா இருக்கு. குமுதா அள்ளுது போ. ஹாய். என்ன மச்சாவ? அவன் கதையை படிச்சுட்டு ரீல் விட்டுருக்கான்டா. ஏதோ பாலின் லவ், நாவல், அது இது நீ என்னென்ன பேர் சொல்லிக்கா. ஹாய். சாரி அம்மா வந்துட்டாங்க, அதான் பேச முடியும். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இப்போ பரவாயில்ல. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன கோர்ஸ் படிக்கிற? படிக்கிறியா இல்ல அப்படியே தானா? அப்படிலாம் இல்லை, படிப்பு தான் பெஸ்ட். அதுதான் முக்கியம். ஒழுங்கா படி, இப்படியெல்லாம் சுத்திட்டு இருக்காத. நல்லா படிச்சு நல்லா ஜாப்க்கு போக ட்ரை பண்ணு. ஆமாம், நல்ல ஒரு ஜாபுக்கு போய் செட்டில் ஆகணும். பசங்க தான் கொஞ்சம் வெளியே வாடா சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்களா. நண்பர்களாக போயிட்டாங்க. அந்த ஒரே காரணத்தை வந்ததை தவிர மற்றபடி படிப்பு தான் முக்கியம். என்ன மச்சான்? டேய் நீயே பேசிட்டு இருக்காரா? எங்களே அறிமுகப்படுத்துறா. என்ன சொல்றாங்க உங்க ஃப்ரெண்டு? ஏய் அம்மா வராங்கடி. ஓகே அம்மா வராங்க, பாய், நான் கிளம்புறேன். ஏய் நீ இப்போ எங்கே இருக்க? ஃபோன் நம்பர் உன்னை எப்படி பார்க்குறது? அடிக்கடி உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போச்சுல்ல, நான் உன்னை எப்பவுமே பார்த்துட்டு இருப்பேன்னு. அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அது மட்டும் தெரிஞ்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதான்டா எனக்கு டவுட்டாக இருக்கு. டேய் மச்சான் வாடா. டேய் மச்சான், நேற்று ஒரு ப்ரொஃபைல் பிக் போட்டிருந்தனே பாத்தியா? டேய் எவ்வளோ லைக் வந்தது தெரியுமா? எவ்வளோ கமெண்ட் வந்தது தெரியுமா? டேய் ஃபேஸ்புக் தான்டா. ஃபேஸ்புக்கில் அவள் இருக்கா.
டேய் வாழை கண்டுபிடிச்சிட்டோம். வால் ஃபேஸ்புக்கில் தான் இருக்கு. வந்தீங்கன்னா ஃபைன் அவுட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் ஆமாண்டா, ஃபேஸ்புக் தான் மச்சான். தல ஒரே நிமிஷம் மச்சான். சர்ச் பண்றா. ஃபேஸ்புக் தான்டா மச்சான். சந்தியா கிறிஸ்டியன் காலேஜ்டா மச்சான். டேம் இங்க கூடுறா. கிறிஸ்டியன் காலேஜ் பாடுறா, அதுல தான் இருப்பாடா. இல்ல மச்சான், ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கோம். டைம் ஆகும் போல. அவ ஃபேஸ்புக்லயே இல்லடா. என்னடா சொல்ற? அவ ஃபேஸ்புக்ல இல்லையா அவ? சார் வேற வாய்ப்பு இல்லையடா, அதுல தான்டா இருப்பா. சார் நான் கிளம்புறேன்டா. டேய் மச்சான், டேய் எங்கடா போற? இருடா நானும் வரேன். ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். ஆமாடா, அவன் கால் பண்ணி வர சொன்னேன். நான் என்னமோ ட்ரீட் சொல்லி என்ன விஷயம்? 3 பேரும் கூப்பிட்டு இருக்கான். மச்சான் கண்டுபிடிச்சிட்டா அவளை. ஃபேஸ்புக்கில் தான் இருக்காடா அவ. அவங்க அப்பா பேரை பிடிச்சிருக்காடா. இதுக்கப்புறம் லவ்லாம் சக்ஸஸ் ஆகிரும் மச்சான். ஆஃப்டர் உங்களோட மேரேஜுக்கு தான் நாங்கள்லாம் புக்கோட வருவோம். ஹாய் சந்தியா, நான் சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரிஞ்சு. இதை நான் சொல்லணும்னு நினைக்க ஒரு நேரில் பார்த்து தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் உன்னை பார்க்க முடியாமல் இருக்கு. ரியலி ஐ லவ் யூ சந்தியா. ஏன் பாஸ்? சாரி பாஸ், லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். சாரி பாஸ். டேய் இவன் எதுக்குடா இங்கே வந்தான்? ஏய் சும்மா எதுவும் பிரச்சனை பண்ணிடாதடி ப்ளீஸ்லாம். அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்டா. என்ன அட்டன் பண்ணல? உனக்கு என்ன பிரச்சனை? டேய் ஆமாண்டா, நானும் 2 மாதம் பாட்டு இருக்கேன். எனக்கு சுத்தமாக சரியில்லை. இல்லடா மச்சான், ஒரு 2 டேஸாக மெசேஜ் எதுவுமே இல்லைடா. அவ பாட்டுக்கு அவ இருக்கா. நானும் ஒரு 100 மெசேஜ் அனுப்பிட்டேன் மச்சான். நீ எதுக்கு மச்சான் ஃபீல் பண்ணுற? அந்த பொண்ணு வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. அவனுக்கு கொண்டு வீட்டில் வந்து விட்டுட்டு வாங்க. அவன் வீட்டில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை பேசிக்கலாம். டேய் நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதடா. நான் நைட்டு வரேன், சரியா? சரிடா மச்சான். டேய் இதோட அவன் 120 மெசேஜ் அனுப்பிச்சிட்டான்டா. என்னடா சொல்கிறேன்? ஓகே மச்சான், அவளோட நேம் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணுவோம். அப்போ நம்ம ஃபேக் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணலாம். டேய் அவன் ஐ லவ் யூன்னு மெசேஜ் பண்ணிக்கிறான்டா. அனுப்பு. டேய் அது ஒரு ஃபேக் ஐடிடா, வேற யாரும் இல்லை. சண்டை போட்டு போனான் ராகுல், அவன்தான். இல்லை மச்சான், நாங்கள் 2 பேரும் தான்டா சேர்ந்து. டேய் என்னடா சொல்றீங்க? மனசாட்சி இல்லடா உங்களுக்கு? அவன் ஃபீல் பண்ணி லவ்வுக்கு போயிட்டு இருக்கான். நீங்கடா இப்படி பண்ணிருக்கீங்க? சரி ஒன்று பண்ணு, அவனுக்கு மேரேஜ் ஆகும்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிடு. நம்ம நைட் போய் பேசிக்கலாம் அவன்கிட்ட. டேய் மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சுடா. சாரிடா, எனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் ஆக போகுது. ப்ளீஸ் இனிமேல் மெசேஜ் எதுவுமே பண்ணாத. குட் பை. அவன் பார்த்துட்டான்ல, நைட் போய் அவனை கூல் பண்ணிக்கலாம். இனிமேல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்கடா. சரி நான் ஒரு லேப் வாங்கணும். நானும் நீ சேர்ந்தும் போயிட்டு வந்துடுறோம். அவன் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணானா கால் பண்ணு. ஏதாவது ரிப்ளை பண்ணிட்டானா பார்த்துக்க.
நான் உலகத்தை விட்டு போறேன். குட் பை. வாழ முடியாது. நான் உலகத்தை விட்டு போறேன். குட் பை. நாங்க பண்ண சின்ன தப்பு எவ்வளவுக்கு போகும்னு நினைக்கல. என்ன தப்பு? நான் உன்னை எப்படியா காப்பாத்தணும், நான் தடுக்கணும் எப்படியாவது. என்னடா பண்ற என்னடா பண்ற டேய் இறங்கடா கீழே டேய் இறங்கடா டேய் நாங்க தான்டா ஃபேக் ஐடி யூஸ் பண்ணோம்டா டேய் மச்சான் ப்ளீஸ்டா டேய் ப்ளீஸ்டா இறங்கடா டேய் வேணாம்டா ப்ளீஸ் டேய் ப்ளீஸ்டா டேய் நான் சொல்றத கேளுடா ப்ளீஸ்டா டேய். என்னடா அந்த பொண்ணு அனுப்பியிருக்கா உன்ன? அவளுக்காக நீ பழி ஏத்திட்டு வந்து நிக்கிறியாடா? நீ எங்கடா? அவ எங்கடா? போடா, அவள்கிட்ட போய் சொல்லு. கேளுடா டேய் நான் சொல்றேன் கேளுடா ப்ளீஸ் டேய் வேடா மச்சான் டேய் ப்ளீஸ்டா டேய் கேட்சி கேக்குறடா டேய் வாடா டேய் பேசிக்கடா டேய் ப்ளீஸ்டா நீ இறங்கலடா இப்ப நான் செத்துறேன்டா. மச்சான் டேய் மச்சான் மச்சான் அவளுக்காக செத்துட்டீங்களா? ஐயோ ஓகேடா மச்சான், ஃபீல் பண்ணாத மச்சான். என்னடா மொபைல்ல பாக்குற? இல்லடா அந்த பொண்ணு FB-ல இருக்கான்னு பாக்குறேன்டா. இன்னும் அந்த பொண்ணு நீ உள்ளேடா? எப்படிடா விடுவேன்? அவளை மறக்கிறது. அவளை லவ் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியா ஒரு லவ்வுக்காக என் ஃப்ரெண்டையே மிஸ் பண்ணிட்டேன்டா. இனி என் வாழ்க்கையில லவ் இல்லை, பட் நான் அவள்கிட்ட சொல்லணும்டா. ஏன் விட்டேன், ஏன் இவனை லவ் பண்ண, ஏன் பார்த்தேன், ஏன் இவனை மிஸ் பண்ண. என்னடா மச்சான் ஃபீல் பண்ணாதடா. அவன் உனக்காக மட்டுமா செத்துருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் தாண்டா செத்துருக்கான். அந்த பொண்ணு முன்னாடி நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறீல்ல, அதுவே போதுண்டா. அந்த பொண்ணு போகிற விட்டுரு, உன் லைஃப்பை பாரு. அவள் சாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அவளை நம்பி இவன் போய் சூசைட் பண்ணிட்டான்டா அவளுக்காக. நான் சாகக்கூடாது, நான் தான் முக்கியம்னு சொல்லி எனக்காக அவன் சாக வந்தான்டா. இவன் எங்கடா, அந்த பொண்ணு எங்கடா? சத்தியமா எனக்கு ஒவ்வொரு நாளும் தூங்க முடியல மச்சான். ஆனா ஒன்னு சொல்றேன்டா, லவ்வுக்காக என் ஃப்ரெண்ட் இழந்துட்டேன். ஃப்ரெண்டுக்காக லைஃப் இழக்க மாட்டேன்டா. அவள்கிட்ட நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவளை நான் லவ் பண்ணி எந்த அளவுக்கு லவ் பண்ணேன், எந்த அளவுக்கு உண்மையா இருந்தேன், இப்ப நான் அவளுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு சொல்லணும் மச்சான். அதுக்காக தான் நான் பாக்குறேனே தவிர அவன் வாழ்க்கையில் இல்லடா. அவளை நான் அழிச்சிட்டேன். டேய் வீட்டு இருந்த கால ஒரே நிமிஷம்டா. பாத்தியா மச்சான், அவன் நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கான். இப்போ கூட அவன் அதை ஃபேக் ஐடி நம்பலடா. அவனுக்குன்னு ஒரு காதல், அவனுக்குன்னு ஒரு லவ்வர் அப்படின்னு தானே நினச்சிட்டு இருக்கான். விஜய் இறந்தது கூட அவன் தான் காரணம்னு நினச்சிட்டு இருக்கான். இது நம்மளுக்குள்ளே இருக்கட்டும்டா, அவனுக்கு கூட தெரிய வேணாம். இது நீ எதையுமே போய் சொல்லிடாத அவன்கிட்ட. அந்த பொண்ணே வந்து சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான்டா. இவனோட காதலுக்காக தான் அவன் செத்தான்னு நினச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு ராகுல் கூட சொல்ல நம்ம தான் அந்த ஃபேக் ஐடி, நம்ம தான் விளாடுறோம். அப்போ கூட அவன் நம்பலடா. ராகுலை திட்டுறான், அப்போ கூட நம்ம தான் அவனுக்கு உண்மையா இல்லை. நாங்கள் பண்ண ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய ஒரு விளைவு ஏற்படுறது சத்தியமாக நினைக்கவே இல்லைடா. இனிமேலாவது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்டா. இனிமே வாழ போகிற வாழ்க்கையெல்லாம் ஒற்றுமையாக வாழணும்டா. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இனிமே கிடைக்கவே கிடைக்காதுடா. இனிமேலாவது எல்லாத்தையும் மறந்துட்டு மச்சான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வாழுவோம். எதுக்கும் ஃபீல் பண்ணாதடா நீ. நாங்கள் 3 பேர் இருக்கேன்டா. உனக்கு 3 பேர்?
எதுக்கும் ஃபீல் பண்ணாதடா நீ. மச்சான் ஃபேஸ்புக் மூலமாக இவ்வளோ மிஸ்யூஸ் நடக்குதா? இந்த உண்மையான சம்பவத்தை படித்தாச்சு நான் கொஞ்சம் முன்னேறணும். ஃபேஸ்புக்லேயே டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நான் என்னோடய ஒர்க்லேயோ அல்லது படிப்புலையோ கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா நாளைக்கு என்னோடய வாழ்க்கையில் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் அடையிறதுக்கு உண்டான சான்சஸ் கிடைக்கும்ல. ஃபேஸ்புக் எல்லாருமே தப்பான விஷயத்துக்காக பார்க்குறாங்க. அப்படி பார்க்காதீங்க. நல்ல நோக்கத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஒரு நல்ல இடத்த அடையக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே ஃபேஸ்புக்கை நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணுங்கள். இதுதான் இந்த உண்மை சம்பவத்துக்கு உண்டான என்னோட கமெண்ட்.